ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கங்க. என்ன பண்றீங்க? நான் கோயில் பூசாரிங்க. கண்ணபுரம் மாரியம்மன் கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் பூசாரிங்க. அப்புறம் 8 நாள் கழிச்சு கம்பம் போடுவாங்க. அந்த 8 நாள் கம்பம் போட்டோன்னே மாடெல்லாம் கூடிருங்க. மாடெல்லாம் கூடினா புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, இந்த மாதிரிங்க திருச்சி, அங்கிருந்தெல்லாம் மாடு வாங்குறதுக்கு வருவாங்க. மாட்டை வாங்கிட்டு ஒரு காரியத்தை வேண்டிட்டு போவாங்க. அந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு காலக்கண்ணா மாட்டுக்கண்ணா கொண்டாந்து சாமிக்கு சௌடமாக கொடுத்துருவாங்க. ஆமாங்க. அப்புறம் சாட்டி முடிஞ்சோடனே 8 நாள் கழிச்சு கம்பம் போட்டுருவாங்க. கம்பம் போட்டு 8 நாள் கழிச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு பொங்கலுங்க. தேர் பௌர்ணமி அன்னைக்கு வைப்பாங்க. சித்ரா. ஆமாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. ஆமாங்க. இன்னையிலேருந்து மாட்டு எல்லாம் கூடிருச்சுங்க. எல்லாம் கூடிருச்சுங்க. போன வருஷத்துல வந்து எத்தனை மாடுகள் வளர்த்துருந்தீங்க? போன வருஷம் ஒரு 10,000 மாட்டுக்கு மேல இருக்குங்க. ஆமாங்க. நீங்க எப்படி பாரம்பரியமா அப்படியே வந்து பூசை பண்ணிட்டே? ஆமாங்க. எனக்கு முறை இருக்குதுங்க. ஆமாங்க. 10 நாள் முறை இருக்குதுங்க. 5 மாசத்துல 10 நாளைக்கு வருமுங்க. எல்லாம் இந்த மாதிரி இப்போ எனக்கு 6 நாள் முறைங்க. இந்த 6 நாள் பண்ணோடனே தேர் முறைக்காரர் அடுத்த முறைக்காரர் வந்துடுவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு நான் முறை ஒப்பிச்சிருவானுங்க. அப்புறம் அந்த புதன்கிழமை முறை ஒப்பிச்ச பிற்பாடு மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு பழையபடி நான் 4 நாளைக்கு பண்ணுவேனுங்க. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. மணிங்க. ஆமாம். நான் இதே ஊர் தானுங்க. ஓலப்பாளையங்க. சரி, ஓகேங்க. ஆமாங்க.